நாம் எப்படி பொங்கலை அறுவடை திருநாளாக கொண்டாடுறோமோ அதே மாதிரி கேரளாவில் ஓணம் பண்டிகையை அறுவடை திருநாளாக கொண்டாடுறாங்க. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வந்த ஓணம் பண்டிகை இன்னைக்கு கேரளாவோட முதன்மை திருவிழாவாக மாறிடுச்சு. மதுரை காஞ்சியில் 10 நாள் ஓணம் கொண்டாட்டத்தை மாயோன் மேய ஓண நன்னாள் கோணம் தின்ற அப்படின்னு மாங்குடி மருதனார் பதிவு செய்திருக்காரு. இதுல இருந்து அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் ஓணம் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டிருக்குன்னு தெரியுது. பெருமாளோட நட்சத்திரம் தான் திருவோணம். இந்த ஓணம் பண்டிகைக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. கேரளாவை மகாபலி சக்கரவர்த்தி சீரும் சிறப்புமா ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. அவருடைய புகழ் பூலோகத்துல மட்டும் இல்லாம பாதாளலோகம், இந்திரலோகம்னு ஈரேழு உலகமும் பரவ ஆரம்பிக்குது. தன்னோட நாட்டு மக்களோட நலனுக்காக ஒரு யாகம் நடத்த முடிவு பண்றாரு. அந்த யாகத்தோட முடிவுல வந்திருக்க மக்கள் எல்லாத்துக்கும் தான தர்மம் செய்யறதுக்கு முடிவெடுக்கிறாரு. மகாபலி சக்கரவர்த்தி அசுரகுலத்தை சேர்ந்தவர். அதனால இந்த யாகத்தை அசுரகுலத்தோட குருவான சுக்கராச்சாரியார் வச்சு நடத்த முடிவு செய்யறாரு. இதை அறிந்த தேவர்கள் பயந்து போய் மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட போரிடுறாங்க. ஆனா மகாபலி சக்கரவர்த்தி தேவர்களை தோற்கடித்து விடுறாரு. உடனே தேவர்கள் எல்லாரும் மகாவிஷ்ணு கிட்ட போய் முறையிடுறாங்க. தேவர்களை காப்பது மகாவிஷ்ணுவோட கடமை இல்லையா? அதனால வாமன அவதாரம் எடுத்து பூலோகம் வராரு. மகாபலி சக்கரவர்த்தி வேள்வி முடிஞ்சு மக்களுக்கு தான தர்மங்கள் செய்ய தொடங்குறாரு. தான தர்மங்கள் செய்து முடிக்கும் போது வாமனன் அந்த இடத்துக்கு வராரு. உடனே மகாபலி சக்கரவர்த்தி, நீங்க ரொம்ப தாமதமா வந்துட்டீங்க, இப்பதான் எல்லாத்துக்கும் தான தர்மங்கள் செய்து முடித்தேன், உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்றாரு. அதற்கு வாமனன், நான் என்னப்பா உங்ககிட்ட கேட்க போறேன், நானே 3 அடி உயரம்தான் இருக்கேன், உயரத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு 3 அடி நிலம் மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. சுக்கராச்சாரியாருக்கு வந்திருக்கிறது மகாவிஷ்ணு அப்படிங்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட தானம் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசி, வந்திருக்கிறது மகாவிஷ்ணு மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாரு. இது கேட்ட மகாபலி சக்கரவர்த்திக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த கடவுளே நம்ம கிட்ட தானம் பெற வந்திருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு தானம் கொடுக்க கமண்டலத்துல இருந்த நீரை வார்க்க மகாபலி சக்கரவர்த்தி முயன்றப்ப நீர் வராத மாதிரி வண்டு அவதாரம் எடுத்து சுக்கராச்சாரியார் கமண்டலத்தை அடைச்சுக்கிட்டாரு. வாமனன் அங்கிருந்த குச்சி எடுத்து கமண்டலத்துல நீர் வராத அந்த குழாயை பார்த்து குத்துறாரு. இதனால சுக்கராச்சாரியாரோட ஒரு கண்ணு பறி போயிடுது. அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு ஒரு அடியால மண்ணுலகத்தையும் இன்னொரு அடியால விண்ணுலகத்தையும் அளந்து 3வது அடியை எங்க வைக்கிறது அப்படின்னு மகாபலி சக்கரவர்த்திட்ட கேட்கிறாரு. பெருமாளோட திருவடி நம்ம தலையில வைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா? அதனால மகாபலி சக்கரவர்த்தி தன் தலையை காட்டி இதுல வைங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே மகாவிஷ்ணு தன்னோட காலை மகாபலி சக்கரவர்த்தி தலையில் வைக்க மகாபலி சக்கரவர்த்தி பாதாளலோகத்துக்கு சென்றாரு. அசுரரா இருந்தாலும் மகாபலி சக்கரவர்த்தி மக்களுக்கு நல்லது மட்டும்தான் பண்ணியிருக்காரு. அதனால மகாவிஷ்ணு மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட உங்களுக்கு வேண்டிய வரத்தை கேளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. உடனே மகாபலி சக்கரவர்த்தி, வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து என் நாட்டு மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிற வரத்தை கேட்கிறாரு. உடனே மகாவிஷ்ணு, நீ வந்து உன் மக்களை பார்ப்பதை மக்கள் பண்டிகையாக கொண்டாடுவார்கள் அப்படிங்கிற வரத்தை கொடுக்கிறாரு. ஒவ்வொரு வருஷமும் ஆவணி மாத திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு மகாபலி சக்கரவர்த்தி தன் நாட்டு மக்களை பார்க்க